ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 79வது தலைப்பு. கல்வி திட்டத்தில் கால அளவைகள். தற்காலத்தில் வேத பாடசாலைகளில் 12 வருஷ கோர்ஸ் வைப்பது வழக்கமாயிருக்கிறது. பாஷ்யங்களையும் நன்றாக படித்து நல்ல அர்த்த ஞானம் பெறுவதற்கு இதற்கப்புறம் 8 வருஷம் படிக்க வேண்டியிருக்கிறது. பூர்வ காலத்தில் மாணவனின் புத்தியை பொறுத்தும் அவன் எந்த வித்தியைகளை எவ்வளவு தூரம் அபியசிக்க விரும்புகிறான் என்பதை பொறுத்தும் வித்யாபியாச காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 12 வருஷமே பொதுவாக ஏற்பட்டது. அதமபக்ஷம் 9 வருஷம், 18 வருஷ, 36 வருஷ கோர்ஸுகளும் இருந்திருக்கின்றன. வாழ்நாள் முழுதும் நன்றாக ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கொண்டே போவதற்கு வசதியாக இத்தனை வருஷம் என்று கட்டுப்படுத்தாமல் கோர்ஸ்கள் வைத்திருந்ததாக கூட மனுஸ்மிருதியிலிருந்து தெரிகிறது. அறிவுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு கல்யாணம், கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் கல்வியிலேயே ஒருவன் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் முழுதும் ஈடுபட்டிருக்க தர்மசாஸ்திரம் அனுமதி தருகிறது. சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் விசேஷமான புத்தி பிரகாசம் உள்ளவன் என்பதாக குரு நன்றாக பரீட்சித்து நிச்சயப்படுத்தி கொள்ளக்கூடியவனுக்கு மாத்திரமே இப்படி ஆசிரம விதிகளிலிருந்து விலக்கு தந்திருக்கிறது. அவனைத்தான் நைஷ்டிகன், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது. கல்வி திட்டத்தில் ஒவ்வொரு வருஷத்தையும் 2 டேர்ம்களாக பிரித்திருந்தார்கள். முதல் டேர்ம் சுமார் 5 மாதம் கொண்டது. 2வது டேர்ம் சுமார் 7 மாத காலம். முதல் டேர்முக்கு உபாகர்மம் என்றும் 2வது டேர்முக்கு உத்சர்ஜனம் என்றும் அல்லது உத்சர்க்கம் என்றும் பெயர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.